யாழ்ப்பாணத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட யுவதியை மரத்தில் கட்டி வைத்து சிலர் தாக்குகின்ற காணொளி ஒன்று வெளியாகின்ற நிலையில் என்ன சம்பவம் நடந்தது, யார் தாக்கினார்கள் என்பது தொடர்பான மேலதிகமான தகவல் வெளியாக இருக்கின்றது. ஒரு மனிதாபிமானமற்ற செயலாக இந்த செயல் பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதை தவிர கிளிநொச்சியில் வழிப்பறியில் ஈடுபட்ட யாழ்ப்பாணத்து இளைஞர்கள் இருவர் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தி அதன் தொடர்ச்சியாக போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக சில தினங்களுக்கு முன்னர் நான் செய்தி வெளியிட்டிருந்தேன். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். தற்பொழுது இது தொடர்பாக மேலும் பல தகவலை பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற காணொளிகள் நோட்டிபிகேஷனாக உங்களை வந்தடையும். உடனுக்குடன் எனது வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் யுவதியை மரத்தில் கட்டி வைத்து தாக்குகின்ற வகையிலான காணொளி ஒன்று சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பரவி வருகின்றது. நேற்றைய தினம் குறித்த காணொளி மிகவும் வைரலாக பரவி வந்தது. அதன் தொடர்ச்சியாக என்ன சம்பவம் நடந்தது, அந்த யுவதியை ஏன் தாக்கினார்கள் என்பது தொடர்பான பல கேள்விகளும் எழுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அது தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. குறித்த யுவதி மரத்தில் கட்டி வைத்து தாக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது. மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணே இவ்வாறு தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த பெண்ணை தாக்கியவர்கள் போதைவத்துக்கு அடிமையானவர்கள் என்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைகளை பயன்படுத்திவிட்டு அந்த சந்தர்ப்பத்தில் நின்றதாகவும் அதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட யுவதியை மரத்தில் கட்டி வைத்து தாக்கியதுடன் மோசமாக நடந்து கொண்டதாகவும் மக்கள் தெரிவித்ததாக அந்த இணையதள செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதுதவிர குறித்த அந்த யுவதியை தாக்கிய நபர்கள் வாழ்வெட்டிலும் ஈடுபடுகின்றார்கள் என்றும் தொடர்ந்து அட்டகாசத்தில் ஈடுபடுகின்ற நபர்கள் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அதே வேளை இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும், அந்த யுவதியை தாக்கியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே கூறப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்ட யுவதி அந்த காணொலியில் பார்க்கின்ற போது தெரிகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அந்த யுவதி வேறொரு இடத்திற்கு சென்றிருக்கின்றார். அதாவது இந்த யுவதி வசிக்கின்ற இடம் வேறையாக இருக்க வேண்டும் அல்லது வீடு வேறையாக இருக்க வேண்டும். இவ்வாறு மாறி சென்ற நிலையில் தான் இவ்வாறு அவர்கள் தாக்கி இருப்பதாக ஊகிக்க முடிகின்றது. ஆனால் போலீஸ் விசாரணைக்கு பின்னரே இதிலே என்ன நடந்தது என்பது தொடர்பாக அறிய முடியும். ஒரு நபரை இவ்வாறு தாக்குவது என்பது தவறான விடயம். அதுவும் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை இவ்வாறு மரத்தில் கட்டி வைத்து தாக்குவது என்பதை எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது இடம்பெற்று வருகின்ற சம்பவங்கள் அனைத்துமே விரும்பத்தகாத, அதிர்ச்சி தருகின்ற, மக்கள் வாழ தகுதியற்ற மாவட்டமாக யாழ்ப்பாணம் இருக்கின்றதா என்கின்ற கேள்வியை எழுப்புகின்ற வகையிலே இருக்கின்றது. சில தினங்களுக்கு முன்னர் நீங்கள் ஒரு செய்தியை அறிந்திருப்பீர்கள். பூநகரி பகுதியிலிருந்து அதிபர் ஒருவரும் ஓய்வு பெற்ற அதிபரும் யாழ்ப்பாணம் நோக்கி வீதியால் சென்று கொண்டிருந்த வேளை தனங்கிழப்பு எனப்படுகின்ற பகுதியில் போதைக்கு அடிமையான ஒரு கும்பல் ஒன்று அவர்கள் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தியதில் அவர்கள் இருவருமே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக ஓய்வு பெற்ற அதிபர் உயிரிழந்ததாகவும் செய்திகள் வெளியாக இருந்தது. இது சில தினங்களுக்கு முன்னர் வெளியான செய்தியாக இருக்கின்றது. அதை தவிர அண்மையில் ஒரு சம்பவத்தை அறிந்திருப்பீர்கள். யாழ்ப்பாணத்தில் தாயின் கண்முன்னே 10 பேர் கொண்ட கும்பல் வீடொன்றுக்குள் நுழைந்து இளைஞனை வீட்டுக்குள் இருந்து பிடித்து மரத்தில் கட்டி வைத்து நிர்வாணமாக்கி அந்த இளைஞனை தாக்கிய தொடர்பாக ஒரு செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 3 கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மையிலே அறிய கிடைத்தது. அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்படுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மேலதிகமான நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டது. இவ்வாறு ஒரு சம்பவம் பதிவாகிறது. இதனை தாண்டி பல வன்முறை சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் பதிவாக இருந்தமை தொடர்பாக நீங்கள் பல செய்திகளை அறிந்திருப்பீர்கள். ஆகவே இப்படித்தான் யாழ்ப்பாணத்தின் நிலை சென்று கொண்டிருக்கிறது. பல வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகி கொண்டிருக்கின்றது. இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் யாழ் மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. போலீசார் இதற்கு தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அமைதியான வாழ்வை அந்த மக்கள் வாழ்வதற்கான வழியை போலீசாரும் சட்டமும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இது மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கின்றது. மற்றொரு செய்தியாக கிளிநொச்சியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது.
பூநகரி பகுதியில் தனது வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் பின்னர் வர்த்தகர் ஒருவர் வீதியால் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் தம்பிராய் எனப்படுகின்ற பகுதியிலே, அதாவது பூநகரி பரந்தன் வீதியில் இருக்கின்ற தம்பிராய் எனப்படுகின்ற பகுதியில் அந்த வர்த்தகர் வழிமறிக்கப்பட்டிருக்கின்றார். அவரிடம் இருந்த பணம், தொலைபேசி என்பவற்றை 2 இளைஞர்கள், அதாவது மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர்கள் மிரட்டி பறித்து சென்றிருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த வீதியால் வந்தவர்களிடம் நடந்த பிரச்சனையை குறித்த வர்த்தகர் கூறியிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக வீதியால் வந்தவர்கள் அந்த இளைஞர்களை துரத்தி இருக்கின்றார்கள். அந்த இளைஞர்களும் மோட்டார் சைக்கிளில் வேகமாக ஓடி முட்கொம்பன் பகுதிக்குள் நுழைந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக மக்களின் உதவியுடன் அவர்கள் மடக்கி பிடிக்கப்பட்டு நைய புடைக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த 2 இளைஞர்களும் யாழ்ப்பாணத்திலிருந்து மாஸ்கை அணிந்து கொண்டு மோட்டார் சைக்கிளில் வந்து இவ்வாறு வழிப்பறியில் ஈடுபட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சம்பவங்கள் பூநகரி பரந்தன் வீதியில் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சில தினங்களுக்கு முன்னர் இதே JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற யூடியூப் சேனலில் இது தொடர்பான காணொலியை நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அந்த வீதியால் பயணிப்பவர்கள் கவனம், மிக மிக அவதானமாக இருங்கள், அதிலே அதிகளவான வழிப்பறி சம்பவங்கள் ஈடுபடுகின்றது என்பதை நான் இந்த யூடியூப் சேனலிலே வெளிப்படுத்தியிருந்தேன். பாதிக்கப்பட்ட ஒரு நபரின் முகநூல் பதிவின் அடிப்படையிலே அதனை நான் வெளியிட்டிருந்தேன். அந்த முகநூல் பதிவில் ஒரு சம்பவம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அது தொடர்பாக மீண்டும் நான் இதிலே குறிப்பிடுகின்றேன். அதாவது அந்த முகநூலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயத்தை மீண்டும் நான் இதிலே குறிப்பிடுகின்றேன். ஏனென்று சொன்னால் இனி யாருமே பாதிப்படையக்கூடாது, இந்த செய்தி பல பேருக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக நடந்த சம்பவம், அதாவது இதற்கு முதல் நடந்த சம்பவம் தொடர்பாக முகநூலில் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. அதை நான் இதிலே குறிப்பிடுகின்றேன். அந்த வகையில் முகநூல் பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் தொடர்பாக பார்க்கலாம். 9 லட்சம் பெறுமதியான மோட்டார் சைக்கிள், பெறுமதியான மொபைல் போன், பணப்பை போன்றவை திருடப்பட்டிருக்கின்றது. இளைஞர் குழுவால் வழிமறித்து பறிக்கப்பட்டிருக்கின்றது என்றுதான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வடக்கு மாகாணத்தில் உள்ள மாவட்டங்களில் பல்வேறு பிரதேசங்களில் இரவு நேர வீதி பயணங்களின் போது களவு மற்றும் வழிப்பறி கொள்ளை சம்பவங்கள் போன்றவை நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் 20ஆம் திகதி அதிகாலை வேளை, அதாவது 20ஆம் தேதி சம்பவம் நடந்தது. அவர் போட்டிருக்கின்ற அந்த திகதி 20ஆம் தேதி, இந்த பதிவும் 20ஆம் தேதி தான் போடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 20ஆம் திகதி அதிகாலை வேளை 7 மணி அளவில் பரந்தனிலிருந்து பூநகரி செல்லும் வீதியின் முட்கொம்பன் பகுதியில் வீதியோரமாக நின்ற இளைஞர் ஒருவர் தன்னை ஏற்றிச் செல்லுமாறு உதவி கேட்ட போது வீதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் அவரை ஏற்றிக் கொண்டு வந்துள்ளார். இடையே திட்டமிட்ட வகையில் மோட்டார் வண்டியில் வந்தவரின் கழுத்தில் கூரிய கத்தியினை வைத்து அச்சுறுத்தி குறித்த நபரிடம் மோட்டார் சைக்கிள், அவருடைய பெறுமதியான கை தொலைபேசி மற்றும் அவருடைய பணப்பை அடங்கிய பல பொருட்களையும் மோட்டார் சைக்கிளையும் பறித்து சென்றுள்ளனர். எனவே இனிவரும் நாட்களில் நீங்களும் உங்கள் பயணத்தின் போது பாதுகாப்பாக இருங்கள். வீதியோரங்களில் பயணத்துக்காக உதவி கேட்பவர்களை நீங்கள் ஏற்றிச் செல்லும் போது மிகவும் அவதானமாக இருங்கள். முகம் தெரியாத, அறிமுகமில்லாத நபர்களை முடிந்தவரை ஏற்றுவதை தவிருங்கள். குறிப்பாக இரவு நேரங்களில் தெரியாத நபர்களை உங்கள் வாகனத்தில் அல்லது மோட்டார் சைக்கிளில் ஏற்றுவதை முற்று முழுதாக தவிருங்கள். இரவு நேரங்களில் மட்டுமல்லாமல் பகல் நேரங்களிலும் இவ்வாறான வழிப்பறி கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றது. அண்மை நாட்களாக வெளிவராத செய்திகளாக பரந்தன், முல்லைத்தீவு வீதிகளிலும் ஆட்களற்ற பகுதியில் மோட்டார் சைக்கிளை மறித்து தாக்கி கொள்ளையடிக்க முயற்சிக்கின்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. முடிந்தவரை இரவு நேர பயணங்களில் பாதுகாப்பாக இருங்கள், விழிப்பாக இருங்கள். பகல் நேர பயணங்களிலும் அவதானமாக இருங்கள். இவ்வாறு ஒரு பதிவு சமூக வலைதளத்திலே வெளியிடப்பட்டிருந்தது. இந்த பதிவை மேற்கோள் காட்டி நான் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற யூடியூப் சேனலிலே இது தொடர்பான செய்தியை நான் வெளியிட்டிருந்தேன். இதை பார்க்காதவர்கள் இதைவிட அதிக விவரத்துடன் நான் அதை வெளியிட்டிருக்கிறேன். நீங்கள் எனது சேனலிலே போய் கீழே உள்ள வீடியோவை நீங்கள் பார்வையிடலாம். எனவே இது தொடர்பாக மிக மிக அவதானமாக இருங்கள். நேற்றைய தினமும் ஒரு சம்பவம் இவ்வாறு அந்த வீதியிலே இடம்பெற்றிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்த்.